ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, போர் அடிக்க போகிறோங்க. ஸோ இங்கே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் கை போர் அடித்து அதுக்கப்புறம் தான் மிஷின் போர் வந்து போட்டு அடிப்பாங்க. ஸோ இதுக்கே 4 டேஸ் ஆகிடுச்சிங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. வந்துட்டு என்னடா இத்தனை நாள் இழுத்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான். இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் வந்துட்டு மணல், கொஞ்சம் கழிச்சல் மண், கொஞ்சம் களிமண் இதுமாரி கிடச்சிது. 3 லேயர் தான் கிடச்சிது. ஒரு 5 ஃபீட்டு வரையுமே 5 ஃபீட்டு வரையும் தாங்க இந்த மாதிரி கிடச்சிது 3 லேயராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணல் தான் வந்துட்டு, ஃபுல்லாகவே மணல் தான். அது ரொம்ப நேரங்க பாருங்கள், சுற்றி 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 எடுத்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது வந்துட்டு. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. சரியான வெயிலாக இருந்தாலுமே நிற்காமல் அவங்க மட்டும் மலைப்பு தட்டாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒர்க் வைஸ் வந்துட்டு நல்லாவே சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதுவரை எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்ன சீக்கிரமாக கொஞ்சம் முடிக்கல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது வந்துட்டு. அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தமில்லை, நம்மளும் கண்ணால் பார்க்குறோம். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறத கண்ணாலேயே பார்க்குறோம். ஸோ அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது மாதிரி சுற்றி சுற்றி ஃபுல்லாக கல், பெரிய பெரிய கல்லாக வந்ததுங்க. வந்துட்டு கல் மாட்டிக்கும். அந்த கல்லை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் வந்து. ஸோ மணல் பகுதி, ஆற்றோரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி வந்து மற்ற ஏரியாவெலாம் அப்படியே டைரெக்டாக மிஷினை கொண்டாந்து இறக்கி விட்டு அப்படியே வந்துட்டு அடிப்பாங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு அப்படி பண்ண முடியல. இது மாதிரி ஆனால் மணல் பகுதியில் டைரெக்டாகவே வந்து மிஷின் அடிக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல. அதை நான் சர்ச் பண்ண நேரம் நான் பார்க்கவும் இல்லை, யார்கிட்டையும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்துட்டு கேட்கவும் இல்லை. எங்கள் ஏரியாவில் சரௌண்டிங் பார்த்திங்கனாக்கா இது மாதிரி தான். ஸோ இவங்க தான் வேற ஒரு வீட்டில் வந்துட்டு கை போர் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 40 ஃபீட் அடித்தாங்க, 40 ஃபீட் அடித்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு எத்தனை அடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 70 ஃபீட்டு வந்துட்டு. ஸோ அதுவே போதுமானது. நீங்கள் வந்துட்டு மிஷின் போர்லாம் வச்சு அடிக்க வேண்டியதில் உங்களுக்கு இதுவே தண்ணி ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு இருந்தாலுமே ஃப்யூச்சரில் தண்ணி தட்டுப்பாடு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது நீங்கள் முடிங்க, அதுக்கப்புறம் மிஷின் போர் விட்டு அட்லீஸ்ட் ஒரு 150 ஃபீட்னாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை பார்ப்போங்க, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம், அப்போ அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொன்னாங்க. இது பாருங்கள், இதுமாரி போட்டு இதுக்கு மேலே வந்துட்டு மூட்டையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே வருவாங்க வந்துட்டு. இதுமாரி வந்து மூட்டை மேலே ஏறி வந்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெயிட் கொடுக்க உள்ளுக்கு இருக்கிற அந்த மணல் ஃபுல்லாக வந்து வெளியே வந்துட்டு அள்ளி வந்துட்டு ஒரு சிப்பமாகட்டும் இருக்கும், அது வந்து அள்ளி வந்துட்டு கொட்டுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த மூட்டையில் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு மணல் தான். ஆனால் இதுக்கு ரொம்ப தண்ணி வந்து தேவைப்பட்டது. ஸோ என்னால் தண்ணியுமே கொண்டாந்து ஊற்ற முடியல. ரொம்ப வருஷம் ஆச்சு தண்ணிலாம் எடுத்து. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா போர் அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நானாக அழகிற ஸ்டேஜே போயிட்டேன். தண்ணி கொண்டாந்து ஊற்ற முடியல, தண்ணியும் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் கொஞ்சம் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். என்னடா இப்படி அடிக்கிற வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்துட்டு ஆளாகிட்டேன். ஸோ ஆக மொத்தத்தில் எப்படியும் வந்து 70 ஃபீட் வந்துட்டு அடித்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம்.